வா மேல போலாம். ஒரு வழியா நாம தனியா வரதுக்கு அனுமதிச்சாரே. அவன் எவ்வளவு பெரிய ரிங்க கொடுத்திருக்கான்னு பாரு. இன்னும் 5 நிமிஷத்துல உன் வீட்டுக்கு போலாம். சரி, நீ முதல்ல போ. இரு, இவனாவது சூசைட் பண்ணிக்கிட்டு சாகிறதாவது. அடுத்தவனை சாகடிச்சுதான் இவனுக்கு பழக்கம். ஹோம்ஸ். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். பிளாக்வுட் எப்படி தூக்குல போட்டும் தப்பிச்சிருப்பான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். உன் கெட்ட பேரை போகணும் தான். ஆனா கொஞ்ச நேரம் தூக்குல தொங்குனதுக்கே கழுத்தெல்லாம் பயங்கரமா வலிக்குது. ஆனா இறுக்கி பிடிச்சுக்கிட்டதால சாகல. சரி சரி, கீழே இறங்கி வா. ஆக்சுவலா அது தூக்கு இல்ல, ஒரு சின்ன ஹோக். அந்த ஹோக்ல அவனை தொங்க விட்டதால அவன் கழுத்து உடையாம தப்பிச்சிருச்சு. நீங்க அவரை கீழே இறக்கி விடுங்களேன். வேணாம், அவனே இறங்கி வரட்டும். நீ சொல்லு ஹோம்ஸ். அந்த தூக்கு கயத்தோட இந்த ஹூக்க வச்சிருந்தாங்க. அவன் போட்டிருந்த டிரெஸ்லயும் ஒரு சின்ன கொக்கி இருந்தது. அதனால அவன் கழுத்துக்கு எதுவும் ஆகல. எனக்கு கண்ணெல்லாம் கொஞ்சம் மறுத்து போச்சு. கீழே இறங்கி பேசலாமா? அப்ப நீயும் இப்ப கொக்கி தான் மாட்டிருக்கியா? ஆமாமா, பாரு உள்ள எவ்வளவு பெல்ட் ஹுக்கெல்லாம் போட்டிருக்கேன்னு. என் நாக்கு வேற கொஞ்சம் கொஞ்சமா மறுத்து போக ஆரம்பிச்சிருக்கு. தயவு செஞ்சு என்ன இறக்கி விட்டுற. அப்பாவது பேச்சு குறையுமா? ஜான், தூக்கல அவன் தொங்கல சரி, ஆனா செக் பண்ணும்போது பல்ஸ் அப்படி நின்னு சொல்றேன். அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஆனா நீ ஒரு நல்ல டாக்டர் நாம நிரூபிக்கிறோம். அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. ஏதோ ஒரு விதமான செடியில இருந்து தயாரிக்கப்படுற மருந்து. துருக்கியில இது ரொம்ப ரொம்ப பிரபலம். இந்த இலைய சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே மறுத்து போயிடும்னு சொல்றாங்க. உன்ன மாதிரி ஒரு நல்ல டாக்டரால கூட உயிரோட இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மருந்து கொடுத்தா வர வியாதி கிளாஸ்டனுக்கு என்ன ஆச்சு? மேட் ஹனி டிசீஸ். சும்மா இந்த மருந்தை இவன் மேல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதான் இப்படி ஆயிட்டான். உயிரோட தான் இருக்கான், சகல. கவலைப்படாத மேரி, இதெல்லாம் இப்ப அவனுக்கு நல்லாவே பழகி போச்சு. ஹோம்ஸ். டாக்டர், மிஸ் மேரி, இன்ஸ்பெக்டர் சார் உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏன் இப்ப என்னாச்சு? எங்களோட சார்ஜென்ட் ஒருத்தர் நீங்க பிளாக்வுட்ட புடிச்ச அன்னைக்கு காணாம போயிட்டாரு. இன்னைக்கு காலையில தான் அவரோட உடம்பு எங்களுக்கு கிடைச்சது. அந்த போலீஸ்காரர் ஏதோ ஒரு விஷயத்த நேர்ல பாத்திருக்காரு. என்ன சார், என்ன வேணும் உங்களுக்கு? தலையில சுட்டுட்டாங்க. புல்லட் என்ன சின்ன சைஸா? ஆமா. புருவம்லாம் எரிஞ்சு போயிருந்ததா? ஆமா சார். கிட்ட என்ன சுட்டிருக்காங்களா? மோரியாட்டி வேலை தான். ப்ரொஃபசர் மோரியாட்டி. வாடா செல்லம், எந்திரிச்சிட்டியா? ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணும் இல்ல. பிளாக்வுட்டோட அந்த மிஷன் இப்ப இங்க இருக்கு. அது ரகசிய போலீஸ் கிட்ட பத்திரமா இருக்கு சார். அந்த மிஷன்ல ஒரு பாகம் மிஸ் ஆயிருக்கணும். அப்ப மோரியார்டிக்கு அந்த மிஷன்ல ஒரு பாகம் தான் தேவைப்பட இருக்கு. அந்த பாய்சன் தேவையில்ல. நம்ம கவனத்தை திசை திருப்பி அந்த பாகத்தை எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு தேவை அந்த ரிமோட் கண்ட்ரோல் தொழில்நுட்பம் தான். அதுக்காக தெளிவா நம்மள திசை திருப்பி இருக்காரு. அவளை அந்த சிலிண்டரை எடுத்துட்டு போக சொல்லி என்ன அவளை துரத்த வச்சு மிஷன் கிட்ட யாருமே இல்லாத நேரம் பார்த்து அந்த பாகத்தை அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. ரேடியோ வேவ்ஸ் வச்சு கமாண்ட் கொடுத்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமா பல மந்திரங்களை செய்யலான்னு அவர் முடிவு பண்ணிருக்காரு. இதான் எதிர்காலம் வாட்சன். உங்க கடைசி பெட்டியை எடுத்து வச்சிட்டேன் சார். சரி, கிளாட்சன், கதவு கிட்ட போறதுக்கு முன்னாடி பிடிங்க. கிளார்க்கே, அடுத்த கேஸ்